சூப்பரா போடுவாங்க பரோட்டா. அங்கேயே எனக்கு குக் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாப்பாவை தூக்கி நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க. இது உங்க பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்கள ஷாக் ஆயிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்க மாதிரியே இருக்கும், உங்க சாயல் மாதிரியே இருக்கும். எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். நரேட் பண்ணும்போதே நான் வந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம யூனிட்லயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பாத்தீங்களா, சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அந்த அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட் அது குழவளும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. வாட்டர் மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஆமா ஆமா ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் தலைவின் ஒரு ஹோட்டல் வச்சுட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருக்கிறாங்க. ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம்னா, நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆமாம், இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும்போதில் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்கணும். அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்களே மண்டபத்திரம்னு ஒன்று அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இல்லை எதையாவது ஒரு பாயிண்டில் அவங்க எதாவது பண்ணும்போதில் அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங் அது கிடையாது சொல்லுவாங்க. நாட் அட் ஆல். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜெனரலா வந்து ஆக்டர்ஸ்குள்ள அது இருந்தது சீனை ஸ்பாயில் பண்றது. ஆமா, இப்போ இவங்க நல்லா பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு. இல்லையா, ஐ ஃபீல் லைக் தட். அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும், அப்படிதான் மைண்ட்ல வரும். போட்டிங்கிறது வரவே கூடாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலன்னா எப்படி? அது என் ப்ரொஃபஷனே அதுதான். என் டைரக்டர் நல்லா எழுதுனாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு. அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிரும். ஓகே, அப்புறம் என் கோஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யாக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ணேன். அவர் கூட கேமராவில் பார்க்குறது. ஆக்சுவலாக நம்ம என்ஜாய் இப்போ நம்ம அவங்க ஏதாவது ஒன்று சூப்பராக பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப். இல்லைங்க இல்லை அவங்க சிரிப்பா, தட்ஸ் நைஸ், அது நீங்க பண்ணீங்கல்ல, ஸோ என்ஜாய் பண்ணி தான். அதுதான் ஃபீட். இன்னொருத்தருக்குமே அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுகிறோம், இந்த கேள்வி இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தேடுதுல, அதுதான் அந்த விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா. இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஃபீட் அது. ஸோ என்கிட்டே வந்து நித்யா நானும் நடிக்கும்போது செம்ம போட்டியாக இருந்தவங்க. நாங்கள் போட்டி போட்டால் அது போட்டி போடுற இடம் இல்லை. ஒன்று இல்லை, நீங்கள் அது என்ன சார், நீங்கள் 2 பேரும் போட்டியாக நினைக்கல சார். ஆனால் பார்க்குற நம்ம யூனிட்லேயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பார்த்தீங்களா, சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பொதுவாகவே என்னென்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் 2 தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூர்லேருந்து வாட்ச் பண்ணி அவ்வளோதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுறது, டேரக்டர் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு பேசி ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணுறாரு. பிரேக் வித்தவுட் பிரேக்கே விட மாட்டுறாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான், 6:20 வரைக்கும் போகிறான். வேகமா ரெடி ஆயிட்டு வந்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்லை. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். காஸ்டியூம் மாத்த நேரம் காஸ்டியூம் மாத்தி வந்துடும். எந்த வரைக்கும் நித்யா இது வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தல. சதமா பொண்ணுங்க ரெடியா இல்லை, அவங்களும் சீக்கிரம் வந்துருவாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து இல்ல டைம் இல்லைங்க, டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. இல்ல நம்ம ஸ்பீட் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. அவங்க அது வந்து 7 o'clock 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்லை. அதுதான் அந்த ஒரு 10 minutes அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பெரிய டைம். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது, ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்களில் 7 காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் நான் நினச்சி வச்சுருந்தது 9.
அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம். அதான் பிரச்சனை. என்னமோ கில்ட்டி ஏற்படுத்துறோம் உங்களுக்கு. இல்ல ஆனா நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம். நினைச்சத எல்லாமே கூடத்தை எடுத்திருக்கோம். ஆக்சுவலா உள்ள உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு சாங்கே இல்ல சார். நம்ம ஷெட்யூல்ல இந்த படத்துல ஒரு சாங் கிடையாது. நம்ம ஃபேமிலி சாங் இப்போ பண்ணி வச்சிருக்கோம்ல, செல்ல கோளாறுன்னு சொல்லி இப்போ நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சிருக்கேன்ல, அது ஆன் தி ஸ்பாட் அது குயிக்கா எடுத்து ஸ்கிரிப்ட்ல வந்து இல்ல. அது செல்ல கோளாறு சாங் நம்ம ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்க அந்த பேத்தா சாங்க்கு ரீகலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு. அது இவங்களுடைய அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை ஒரு குட்டி தேவதை ஒன்று இருக்குது, அதுடைய எக்ஸ்பிரஷன், இவங்களுடைய ஞாபகம் இருக்கா? யாரு பாப்பாவை தூக்கி நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க, இது உங்க பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆகிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்க மாதிரியே இருக்கும், உங்க சாயல் மாதிரியே இருக்கும், உண்மையாவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க. எனக்கு அது சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு மாசம் ஸ்டார்ட் ஆகும். மாசா போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எமோஷனாக மாறும், எமோஷன் வந்து காமெடியாக மாறும், காமெடி வந்து எமோஷனாக மாறும், குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணணும். அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது, புரியுதுங்களா? காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார், அது சீரியஸாக மாறும், சீரியஸ் மாறுறது காமெடியாக மாறும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான. நித்யா தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இப்போ இது ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது, இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, இதுக்குள்ள எல்லா ஜேனருமே இருக்குது. அப்போ அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சேது சார் செம்ம ஆப்டாக இருப்பாருன்னு தோணுது. அது சூப்பராகவும் அது நல்லா வந்து அது படம் பார்க்கும்போது நானே சூப்பர்னு சொல்கிறத விட உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது, நீ அடுத்து ட்ரெய்லர் இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஓகே அவர் சொன்னது கரெக்டு அப்படின்னு. அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா அதுதான், அதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யா தான் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன். ஒவ்வொரு படத்துலையுமே அது மொதல் படத்தில் இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டரை நினச்சி எழுதுவேன். அது வேற ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்து வேற வந்துடுவாங்க. நான் நினச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்தில் கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்றா இருக்கும், படத்துக்குள்ளே வந்தவங்க ஒருத்தங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு நான் யாரை நினச்சி எழுதணுன்னோ அவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய, அங்கேயே வந்து கதை சொல்லும்போதே சார் விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படிங்கும்போது கதை கேட்குறது சார் செம்ம காம்பினேஷன் சார், அப்படி கதை கேட்கும்போதே அந்த இது வரும். இப்போ ஆடியன்ஸுக்குமே இப்போ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம காம்போ செம பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அழகாக 2 பேருமே செம்மையாக கோட்டாது. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் எதுக்காக. எங்களுக்குமே அது செம்ம ஃபன்னாக இருக்கும், அது ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கணும். இல்ல அது சூஸ் பண்றது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லை. ஆனால் எப்போவுமே அது கேட்கும்போது எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ், பிகாஸ் அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வர்ற அப்படியே லைக் பாண்டியராஜ் சார் வந்து வீடியோ காலில் வந்தாங்க, எனக்கு இது சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது ஆப்வியஸ் இட் இஸ் அன் ஆப்வியஸ் எஸ். அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நெரேட் பண்ணும்போதே நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் இதில்ன்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைக் அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சாரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்து கிட்ட, சம்திங் இஸ் ஒர்க்கிங்ல இந்து, அவங்க வந்து பஸ்ஸில் இருக்காங்க, நான் வந்து இங்கே கடையில் இருக்கேன், ஆனால் இவங்க 2 பேரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி யூனோ டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன். ஸோ வி ஷுட் டூ சம்திங், ஏதாவது பண்ணணும்னு அப்படி இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்த போது ஐ ஃபெல்ட் எஸ் திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம் எனக்கு தோணுச்சு. நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்டு வந்தது, அதை சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள் நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டம். நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம், நான் இருக்குங்களா, நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். ரவிவர்மன் இருந்தார், உங்க கால் மட்டும் தான் எடுத்தேன் அந்த. அப்படியா? ஆமா, அதுக்கப்புறம் நான் இது நரேஷன்ல இருந்தேன்.
உங்க கால் எடுத்துட்டு அதை சைலண்ட்ல வச்சு நான் நரேஷன் நாங்கள் இந்த கதை கேட்டு பேசியிருந்தோம். சீன் பை சீன் படிச்சுட்டு இருந்தார். அப்போ நம்ம சீன் பேசிக்கிட்டோம். சீன் பை சீன் படிச்சுட்டு இருந்தீங்க. இருந்தீங்க. ஸோ அப்போ தான் நித்யா நேஷனல் அவார்டு சொன்னாங்க. சரி உடனே ஃபோன் அடித்தோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் வந்து நம்மளுக்கு பயம் கொடுக்குறதுனா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சம்திங் லைக் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் வரும்போது பயம் இல்லை, அதில் சம்திங் பாசிட்டிவ் வரணும், சம்திங் குட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் இட் டிட். எனக்கு வந்தது வந்து ஒரு காம்னஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இவ்வளோ வருஷம் ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணது ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்துருச்சு. There was a complete calmness in me, not at all பயம். இல்லை in fact the opposite. I felt it's time to relax. சூப்பரா போடுவாங்க பரோட்டா. ஆமாமா பரோட்டா சூப்பர் தெரியல. இல்ல ஆனால் பரோட்டா 2 மாதம் என் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் ஹோட்டலில் இருந்து இது வர வச்சு அந்த பரோட்டா செட்டப்பில் கிச்சன்லாம் வர வச்சு அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததுல்ல செட்டில், அங்கேயே எனக்கு குக் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. இல்லை நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இல்லை நம்ம டீம்ல எல்லாருமே ஃபேன்ஸ் அவருக்கு. எனக்கு விதவிதமாக ட்ரை பண்ணுவோம். இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அந்த கோத் அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட், அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துடும் போது என்னென்னா, நான் 5-6 கட்டு எடுக்கும்போது என்னென்னா நிறைய ஒரு 15-20 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துறோம். ஏன்னா வேறு ஷார்ட் எடுக்கும்போது அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. நம்ம இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. ஆமா, பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருங்க, வரவங்களாம் போட்டு கொடுத்துருங்க. எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்ல உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு. இல்ல சாக்லேட் இல்ல, ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கு. எனக்கு பயங்கரமா பசிச்சிருது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு எனக்கு அதெல்லாம் வதக்கி அது உப்புல அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவாரு. சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அது அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஒரு ஆமா வாட்டர்மெலன் ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம். அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்க தானே படத்துக்கு எதாவது கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார், ஆகாசி வீரம் பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னாப்புல. ஸோ உட்காந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கம் பால் ஊற்றி பண்ணுறது, தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மாஸ்டர் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்டர்மெலன் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் பரோட்டா நல்லா இருந்தது. அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார், இன்னொரு ஆகாசிவரம் பரோட்டா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு பைனாப்பிளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு 3-in-1 காஃபி பவுடர் இருக்குது. தோசையை ஊற்றி அது மேலே அந்த காஃபி இது போட்டு அது ஸ்வீட் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் காமிப்பாங்க. உண்மைதான், கேட்டு பாருங்க. அது சும்மா சைடு அதுக்கு ரெசிபி காம்பினேஷன் சும்மா ட்ரை பண்ணி நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் ஒரு ஹோட்டல் வச்சுட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருக்காங்க. சத்யஜோதி டி தியாகராஜன் ப்ரொடக்ஷன். சத்யஜோதி டி தியாகராஜன் பிரசன்ஸ் போட்டிருக்காங்களாமா, பிரசன்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இல்லையா, எங்களுக்கு இல்லை, வேறு சுத்தமா இல்லை. ஒருவேளை நாங்க அவங்களுக்கு அங்காளி பங்காளியாவ சொந்தக்காரங்களா இருந்தா கூட அவர் இதுதான் செய்வாப்புல. அவர் பையன் நடிச்சிருக்காப்புல, ஸ்ட்ரீட் சொல்லிட்டு 2வது பையன் நடிச்சிருக்கான். அவனுக்கு இதே நிலைமை தான். அவனுக்கு இதே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதலாளி தாங்க. இல்ல ஓகே, அதுதான் உண்மை. அதுதான் சொல்றது என்னன்னா, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவேன். அது உண்மை. ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் இது. நான் வந்து அது ரொம்ப, ஆனால் 2 பேரையுமே வந்து 50-50 தான் பார்த்துட்டு. உண்மையா இல்லையா? இல்லைங்க, உண்மைதானே. இல்லை 50-50 இல்லைன்னு சொல்ல வரேன் நான். நீங்க வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு மத்தியில இல்லைங்க, இது வந்து அவர் சொல்லி வேற கூட்டிட்டு வர்றேன். நான் பார்த்து அடிங்க, மரியாதையா நடத்துனேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி
அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இது அஸ்டினேட்டருக்கு எல்லாரும் தெரியும். இதெல்லாம் இது மாதிரி தான் அந்த கோயில் சீன்ல மாதிரி பெருசி உன்னை நான் நல்லா பார்த்துக்கலடி உன்னை நல்லா பார்த்துக்கலாம் மாதிரி தான் உங்க 2 பேரை பார்த்து கேட்கணும். ஆமாம் பெருசி உங்களை நல்லா பார்த்துக்கல ஆகாசம் உங்களை நல்லா பார்த்துக்கலன்னா இல்லை சரி போங்க. 100% அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இன்ஃபேக்ட் பேரரசி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபியூ டைம்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக டைரக்டர் மேலே லீன் ஆனது இந்த படத்தில் தான். ஏன்னா பேரரசி எனக்கு ரொம்ப இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. ஸோ எனக்கு அவ்வளோ ஃபெமிலியாரிட்டி இல்லை. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆக்ட் பண்ணுறது நான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை சொல்லுங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அவங்க பேசுவாங்க அது எக்ஸாக்டாக. அப்போ அதை அப்படியே பார்த்து அப்படியே அதை இம்பைப் பண்ணது எனக்கு பேரரசி. ஃபார் மீ அவங்க தான் இன்ஸ்பிரேஷன் அதுக்கு. ஏன் இந்த படத்தை பார்க்கணும்? எனக்கு இருக்கிற வேலையில் ஏன் இந்த படத்தை நான் பார்க்கணும் சொல்லுங்க, அதுதான் கேட்குறாங்க. ஜூலை 25 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2வது படம் பார்க்க வரும்போது நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வந்து எங்கள் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து தன்னோட ஃபேமிலி லைஃப், தன்னுடைய தலைவன் தலைவியோட தன் புருஷன் முன்னாடி கதையெல்லாம் அதில் இருக்குது, அவ்வளோ தூரம் கனெக்ஷனாக இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அந்த கனெக்ஷன் இந்த படம் கொடுக்க நான் நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய உறவுகளோட ஒரு பெரிய நம்ம குடும்பத்தோட இந்த சின்ன வயசுலாம் போயிருக்கோம், இந்த டூர் போயிருக்கோம், வெளியூர்லாம் போயிட்டு அந்த படம் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. படம் பார்க்க வர உங்கள் எல்லாருக்குமே அந்த அந்த ஃபீல் அதை ஏற்படுத்துங்க. எவ்வளோ தான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் அந்த ஒன்று சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது, பிரச்சனைக்கு அப்புறம் ஒன்று சேரும்போது இருக்கிற அந்த பேரானந்தம், பேரன்பு, பெரிய பெரிய சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கலந்து கட்டின ஒரு நல்ல ஒரு மசாலா வாழ்க்கை தான் இந்த தலைவன் தலைவி. அது ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது. பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். என்ன சொல்கிறது, நான் வந்து படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு விட ஒரு ஆடியன்ஸாக எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு 90ஸ்லாம் இந்த ஃபேமிலி படம் இருந்தது நிறையா, அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி படம் நிறையா இப்போது வர்றதில்ல. ஸோ டெஃபினட்டாக ஐ நோ ஃபார் ஷுர் தட் ஆடியன்ஸ் இதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. படம் பூரா காமெடி தான். ஸோ இட் இஸ் அ ஃபில்ம் தட் நிறையா நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. இட்ஸ் அ வெரி யூனிக் ஜானர். ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. ஸோ என்ஜாய் த ஃபில்ம். தலைவன் தலைவி வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்ல முடியாது, நான் சந்தித்த ஒரு உண்மை கதை. நான் பார்த்த ஒரு என்னுடைய லைஃப்பில் பார்த்த ஒரு கதையை தான் ஆகாச வீரனாகவும் பேரரசியாகவும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே உள்ள மேனேஜராக இருக்கட்டும், லைட்மேன் எல்லாருமே வந்து அப்படியே எங்கள் வீட்டில் நடக்கிற கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. படம் பார்க்குறவங்க நிறைய பேர் கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை பார்க்கும்போது, சார் என்ன சார் அப்படியே எங்கள் வீட்டு கதையை எடுத்துட்டீங்க, எப்படி எங்கள் வீட்டு கதை தெரியும்னு எனக்கு நிறைய ஆச்சரியமாக கேட்பாங்க. தலைவன் தலைவியுமே என் கதையை பாண்டியராஜ் திருடிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கணவன் மனைவியாக இருக்கிற ஏதோ ஒரு விதத்தில், இது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, லவ்வர்ஸுக்குமே ரொம்ப ஒரு பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். இது வந்து இது ஒரு ஃபேமிலி படம் கிடையாது, இது ஒரு அழகான ஒரு லவ் படம். அது நட்புக்கும் பொருந்தும், லவ்வர்ஸுக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும், அம்மா பையன் அம்மா பொண்ணு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு படம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.